அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நம்ம ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறோம். அதில் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார். நான் 4 வயசுக்கு உட்பட்ட, நல்லா புரிஞ்சுக்கணும், 4 வயசுக்கு உட்பட்ட 2 குழந்தை பேரை ஆட் பண்ணேன். ஆனால் அந்த டிக்கெட்டில் ஆட் ஆகவே இல்லை. அப்போ நான் ஆட் பண்ணி என்ன பிரயோஜனம், வேஸ்ட்டு தானே அப்படி சொல்லி கேட்டிருந்தார். அதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். இப்போ 4 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ 4 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை ஆட் பண்ணோன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இதில் ஆட் நியூ 4 டைப் ஆஃப்ஸ் இருக்குது. ஆட் நியூ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு பெரிய அடல்ட், அதாவது பெரிய ஆட்களை ஆட் பண்ணுறது அப்படி சொல்லி அர்த்தம். ஆட் எக்ஸிஸ்டிங் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேரை அப்படியே கிளிக் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஆட் இன்ஃபேண்ட் வித் பெர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃபேண்ட் வித் பெர்த்னா குழந்தைகள், ஓகே, குழந்தைகளுக்கு ஒரு படுக்கிற பெர்த்தோட பேரை ஆட் பண்ணுறது அப்படி சொல்லி அர்த்தம். ஆட் இன்ஃபேண்ட் வித்தவுட் பெர்த் அப்படின்னா குழந்தைகளுக்கு எனக்கு பெர்த்து வேண்டாம், ஆனால் குழந்தைகள் பேர் இதில் ஆட் ஆகிருக்கணும் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்து தான் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குழந்தைகள் பேர் டிக்கெட்டில் தெரியாது. ஏன், என்ன காரணம் அப்படி சொல்லி பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த ஆட் இன்ஃபேண்ட் வித் பெர்த்து அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம ஆட் பண்ணோன்னா குழந்தைகளுக்கு டிக்கெட் கண்டிப்பாக ஃபுல் டிக்கெட் வசூலிச்சிருவாங்க. ஆட் இன்ஃபேண்ட் வித்தவுட் பெர்த்துக்கு தான் ஃபுல் டிக்கெட் வசூலிக்க மாட்டாங்க, குழந்தைகள் பேர் ஆட் ஆகும் இதில். ஓகே, இப்போ சரி, இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டோம். இனிமேல் அந்த ஒரு சாம்பிளோட பார்க்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்களா, அதனால் ஒரு சாம்பிளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக்கிங். இதில் 1 2 3 அடல்ட், அதாவது 3 பெரியவங்களை ஆட் பண்ணியிருக்கோம், 2 குழந்தைகளை ஆட் பண்ணியிருக்கோம். 2 குழந்தைகளை எப்படி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட் இன்ஃபேண்ட் வித்தவுட் பெர்த்தில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆட் இன்ஃபேண்ட் வித்தவுட் பெர்த்னா எனக்கு பெர்த் வேண்டாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை ஆட் பண்ணியிருக்கோம். டிக்கெட் இஸ் நாட் பி இஷ்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே வந்துடுச்சு. ஓகேவா, இதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இனிமேல் அடுத்து எல்லா பேரையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக போகும்போது நமக்கு டிக்கெட் கிடச்சிருது. டிக்கெட் எப்படி கிடச்சிருது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 அடல்ட் பேர் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகி கிடைக்குது. அந்த குழந்தைகள் பேர் கீழே டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தா டிஸ்பிளே ஆகலை. என்ன காரணம்னா, குழந்தைகள் பேரை டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வித்தவுட் பெர்த் அப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு பெர்த்து தேவையில்லை, ஆனால் குழந்தைகள் எங்கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லி ஆட் பண்ணியிருக்கீங்க. இது டிஸ்பிளே ஆகலைன்னா நம்ம எதுக்கு ஆட் பண்ணி பிரயோஜனமே இல்லையே அப்படி சொல்லி நினைக்கலாம். இது எதில் இருக்கும்னா, இந்த டிடிஆர், நல்லா புரிஞ்சுக்கணும். டிடிஆர் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க தெரியுமா, டிடிஆர் டிடிஇ ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் தான் நீங்கள் இந்த ஆட் பண்ணின 2 குழந்தைகள் பேரும் ஆட் ஆகி இருக்கும். அதனால் எந்த ஒரு பயமும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம குழந்தைகள் பேரை ஆட் பண்ணணுமே, குழந்தைகள் பேர் வரலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டிடிஆர்ட்ட அந்த லிஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த குழந்தைகள் பேரை ஆட் பண்ணலை அப்படின்னா டிடிஆர்ட்ட குழந்தைகள் பேர் லிஸ்ட் இருக்காது. நீங்கள் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வரும்போது அவங்க தவறாக நினைக்க வாய்ப்பு உண்டு, நீங்கள் கடத்திட்டு வரீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஆட் இன்ஃபேண்ட் வித்தவுட் பெர்த் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே நீங்கள் குழந்தைகள் பேரை ஆட் பண்ணிடுங்க, பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக உங்கள் டிக்கெட்டில் வரல அப்படி சொல்லிட்டு நீங்கள் டவுட் படாதங்க, டிடிஆர் கிட்ட இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.